இன்றைக்குரிய தியான வசனம் அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 8வது வசனம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள். எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். பெந்தகோஸ்தே நாளில் சீஷர்கள் எவ்வளவு ஊக்கமாக ஜெபித்தார்களோ அதே போல பரிசுத்த ஆவியானவரின் வருகைக்காக நாமும் அவ்வளவு ஊக்கமாக ஜெபிக்க வேண்டும். அந்த நேரத்தில் சீஷர்களுக்கு தேவைப்பட்டது என்றால் இன்று நமக்கு இன்னும் அதிகமாக தேவைப்படுகிறது. தீமையின் சக்திகளை நாம் வெல்வதற்கு காரணமான பரிசுத்த ஆவியானவரை நிராகரிப்பது மற்ற எல்லாவற்றையும் விட பெரிய பாவமாகும். ஏனெனில் அது நம்முடைய வல்லமையின் ஊற்றாகிய கிறிஸ்துவிடமிருந்து அவரோடு உள்ள ஐக்கியத்திலிருந்தும் நம்மை துண்டித்து விடுகிறது. பரலோகத்திற்கான பாதை அன்றிருந்ததை விட இன்று ஒன்றும் எளிதாகிவிடவில்லை. நம்முடைய பாவங்கள் அனைத்தும் நீக்கப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியானவரின் உதவியை வரவேற்கவும் ஒத்துழைக்கவும் நாம் தயாராக இருக்கிறோமா? ஆமென்.